யா இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் என்னன்னா, என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு குட்டி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒருத்தன் வரான், ஓகே, ஒரு இங்கிலீஷ் அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தன் வரான், வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அது மாதிரி வந்துட்டு நான் லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான். அதுக்கு ஒருத்தன் ரிப்ளை பண்ணுறான். யாருன்னா அவன் வேறு அக்கௌண்ட்லேருந்து வரான். என்ன ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மலையாளிகளில் ஒரு குருஜியை தெரியும், அந்த குருஜி வந்துட்டு என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சாரு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த அட்ரஸ் சொல்கிறேன்றான். உடனே அப்படியா அந்த குருஜி எங்கே இருக்காருன்னு கேட்குறான். உடனே அவனுங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இதை கொண்டு வந்துடுறானுங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்துட்டு மக்கள் எல்லாம் ஜென்யூனாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நிஜமாலே அப்படி ஒரு குருஜி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுவானுங்க, ஒரு ஸ்கேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டுருக்கானுங்க. இது என் கமெண்ட் செக்ஷனில் 4 தூரம் நடந்துருச்சு. நான் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன். பட் என்னன்னா, நீங்கள் அந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்துடாதீங்க. 99 லைக் வந்துருந்துச்சு ஒரு கமெண்ட்டுக்கு, நான் நோட்டீஸ் பண்ணல. தயவு செஞ்சு சொல்கிறேன், என் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிடுங்க. ஓகே, தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட அட்டாச் பண்ணுறேன் இந்த கமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, வேறு யூடியூபர்லாம் பார்த்து போகணுன்னா ஜென்யூனாக அவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் உங்களோட கவனத்துக்குரியது இது. ஓகே, அடுத்த விஷயம், இப்போ நம்மளோட டாபிக் டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, நான் அந்த விஷயத்தில் பேசணும்னு நினச்சது ரிலேஷன்ஷிப் பற்றி. என்ன ஆயிடுச்சு, நான் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருந்ததுனால நான் ஏதோ ஒரு நினப்பில் வேறு சைடு போயிட்டேன். டிட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லாமல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக போயிட்டேன். ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, லைஃப்பில் எது வேணாலும் டிட்டாச்சாக இருக்கணும், அது ஒரு பேசிக்கான ரூல். பட் இங்கே என்னென்னா, நான் வந்துட்டு இதை பற்றி அதிகமாக பேசாமல் நான் பாட்டுக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கே அந்த வீடியோ ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸோ நான் திருப்பி வந்துட்டு இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஹூ இஸ் சஃபரிங் இன் பெயின் நிறைய டெக்னிக் சொல்லி தர போகிறேன். எப்படி இதை ஓவர் கம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அழகாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வழக்கம் போல் எடிட் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உட்காந்து. இப்போது இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்றது விஷயம் என்ன, அதாவது ஒருத்தவங்களை லவ் பண்ணாமல் இருக்கிறதா, ஒருத்தவங்களை கேர் பண்ணாமல் இருக்கிறதா. ஓகே, இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயம் ஒருத்தவங்களை பிடிக்கும். ஓகே, ஒரு விஷயங்களை பிடிக்கும், ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த பொருள் மேலே உங்களுக்கு இருக்காது, அந்த நபர் மேலே உங்களுக்கு இருக்காது. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொண்ணுக்காக ஜென்யூனாக எஃபோர்ட் போடுறீங்க, இல்லை ஒரு பையனுக்காக எஃபோர்ட் போடுறீங்க, ஒரு பர்த்டே கிஃப்ட்டோ இல்லை ஏதோ ஒன்றும் வாங்கி தரீங்க. அதே மாதிரி உங்களோட பர்த்டே வருது, பட் நீங்கள் அந்த லவ் பண்ண பையனோ பொண்ணோ நீங்கள் வாங்கி கொடுத்த அளவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரல. ஓகே, இப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகும். ஓகே, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் தெம். ஓகே, அது தப்பு கிடையாது. பட் நீங்கள் ஜென்யூனாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரியத்துக்காக, ஒரு அவுட்கம்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, டெஸ்பரேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்பிரேஷன். ஸ்பெல்லிங் தெரியல, ஸோ ஏதோ ஒன்று எழுதி விட்றேன், வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து தான் உங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயம் க்ரியேட் ஆகுது. இது நீங்கள் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயம் வெளில வரும். என்ன த்ரோட் பெயின் ஆன மாதிரி இருக்குது, ஏசியும் இல்லை, வெக்கையாக இருக்குது. பட் ஸ்டில் நான் சொல்லித்தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன், டெஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்துட்டு உங்களை அட்டாச்மெண்ட்குள்ளே தள்ளி விடுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணும்போது, இவங்க இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படும் போது, எதிர்பார்க்கும்போது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பீங்க. ஓகே, இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு கண்ட்ரோல்குள்ளே தள்ளும். ஓகே, நீ அந்த பையன்கிட்ட பேசாத, அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத, நீ ஏன் என்கிட்ட 2 நாள் கால் பண்ணல, ஏன் நீ வந்துட்டு நான் சாப்பிட கூப்பிட்டேன் வெளியில் வரல, ஏன் வந்துட்டு நீ அன்றைக்கி வந்துட்டு அந்த பையனோட அந்த மாதிரி மெசேஜ் பண்ண, ஏன் உன்னோட எக்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நீ இன்னும் வச்சுட்ருக்க, என்னென்னமோ லூஸ்தனமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். பிகாஸ் தே ஆர் ட்ரை டு கண்ட்ரோல் தெம். ஓகே, இந்த வேர்ல்டில் நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாலே, அதாவது சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், லைக் இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கண்ட்ரோலிங் அப்படின்றது இஸ் நத்திங் பட் சிம்பிளி அ மேனிப்புலேஷன். ஓகே, மேனிப்புலேஷன்.
ஓகே, நான் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டடாக அதுக்கு சைக்காலஜி எல்லாமே போட்டிருப்பேன். பட் நான் பேசிக்காக என்ன சொல்வேன் அப்படின்னா, அந்த மேனிப்புலேஷன்லாம் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, இப்போது உங்களே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா, இல்லை அப்படின்னா உங்களோட தெரிஞ்ச எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், யாரோ ஒருத்தன், ஏதோ ஒருத்தன், எவனோ ஒருத்தன், எவ்வளோ ஒருத்தி உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, உங்களை அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். யூ டோன்ட் லைக் மேனிப்புலேஷன். பீப்புள் டோன்ட் லைக் மேனிப்புலேஷன். நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே தே வில் ரிப்பல். ஓகே, இந்த டெஸ்பிரேஷன், எக்ஸ்பெக்டேஷன், இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்குள்ள கண்ட்ரோல் அப்படின்ற அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ விச் கிரியேட்ஸ் மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ரிப்ளிங் ஃபேக்டர். ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயம் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட். இப்படி தான் இது நடக்குது. ஓகே, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு டெஸ்பிரேஷன் அப்படின்ற அந்த விஷயமே பிடிக்காது. ஓகே, ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும், நடந்தே ஆகணும், அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த அவுட்கம். ஓகே, இப்போது நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிஃப்ட் வாங்கி கொடுத்தது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வாங்கி தரல, வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு அவுட்கம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, இவங்க இப்படி தான் பண்ணணுன்ற அந்த அவுட்கம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த டெஸ்பிரேஷன். ஓகே, அது மேலே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அளவு கடந்த ப்ரெஷர், இது நடந்தே ஆகணுன்ற அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, போட்டு அழுத்துறது. ஓகே, நடக்கலைன்னா அவ்வளோதான், நடக்கலை அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, நீ என்னை விட்டு போயிட்ட, விட்டு போன அப்படின்னா இந்த கண்ட்ரோலிங் தான் சுத்தமாக இந்த யூனிவர்ஸ்க்கு பிடிக்காது. இந்த டெஸ்பிரேஷன் தான் சுத்தமாக இந்த யூனிவர்ஸ்க்கு பிடிக்காது. ஓகே, இந்த யூனிவர்ஸ்க்கு இது பிடிக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ் பார்ட்னர் இல்லை அப்படி எதுவாக வேணா இருக்கலாம், அந்த உலகத்தில் இருக்கிற திங்ஸாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு நிசர்த்தமான உண்மை. நீங்கள் எதை வேணால் நினச்சி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னன்னா, இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு ஆன்ஷியஸ்னஸ் நிறையா இருக்கும். ஆன்ஷியஸ்னஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அப்சஷன் அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஓகே, எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட குட்டி குட்டி ஹாப்பினஸ் கூட, அவங்களோட குட்டி குட்டி எமோஷன்ஸ் கூட, அவங்களோட குட்டி குட்டி சந்தோஷம் கூட எல்லாமே அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்னால. இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட பார்ட்னர் இங்கே இருக்காங்க. இப்போது நீங்கள், அதாவது நீ இந்த இடத்துல இந்த பொண்ணு கால் பண்ணால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், பேசினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, அவள் வந்துட்டு என் கூட ரொமான்டிக்காக இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, இது கிடைக்கிற வரைக்கும், இது கிடைக்கலன்னா நான் வந்துட்டு எப்போதுமே சோகமாக இருப்பேன். இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. கரெக்டாக? இப்போ என்னென்னா, நீங்கள் உட்காந்து யோசிங்களேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வேறு வேலை வெட்டியே இருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற பையனுக்கு வேறு வேலை வெட்டியே இருக்கக்கூடாது, பொழுதுனிக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகே, அதாவது இது வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், ப்ரோ லூஸ் மாதிரி பேசாத ப்ரோ, நான் வந்துட்டு எப்படி ப்ரோ அப்படிலாம் சொல்லலாம், அவங்க கொஞ்சம் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமையோ, இல்லை ரொமான்டிக்காக இல்லாமையோ, பேசாமையோ, இல்லை கால் பண்ணாமையோ போகிறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்தோடனே அதெல்லாம் ட்ராப் டவுன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட டெஸ்பிரேஷன், உங்களோட ஆன்ஷியஸ்னஸ் அதிகமாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகிட்டே வரும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இங்கே எஸ் வரும், இங்கே எதுவும் வராது. இங்கே வந்துட்டு டெஸ்பிரேஷன், திருப்பி ஸ்பெல்லிங் தெரியல வச்சுக்கோங்க. ஓகே, டெஸ்பிரேஷன், இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போது இந்த டெஸ்பிரேஷன் அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே வரும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதுனா, இனிஷியலாக அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, பட் ஏதோ ஒரு ஆஃப் டே, ஓகே, உங்களோட ஓவர் லவ்வாக இருக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, இப்போது நீங்கள் ஆன்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஓகே, அவாய்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஆளை தான் நீங்கள் லைஃப்பில் எடுத்துப்பீங்க. ஓகே,
இது ஒரு நிசப்தமான உண்மை. ஏன்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கு அட்டாச் ஆகிறதே பயமாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, இவங்களுக்கு கம்மியாக தேவைப்படுது. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆகுது அப்படின்னா பட் அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஏன் உங்களுக்குள்ள அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா சிம்பிளி இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. லைக் இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கிவராக இருக்க ரெடியாக இருக்காங்க, இவங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, என்னதான் லவ் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஈக்குவலாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 5-6 மந்த்ஸ் கழிச்சு உங்களோட ஊன்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற நிஜமான நீங்கள் யாருன்ற ஸ்டேட் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட குட்டியுண்டு ஆப்சன்ஸ் கூட உங்களுக்கு பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, உங்களோட ஓவர் லவ் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆயிருக்கும். ஓகே, இவன் நிறைய லவ் தரான், ஓகே இவன் கூட நம்ம சேர்ந்து இருந்தால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு தள்ளி போக ஆரம்பிப்பாங்க. ஓகே, நீங்கள் ஓவர் லவ் தரும்போதே அந்த அவாய்டண்ட்டாக இருக்கிற பீப்புளுக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்காது, கொஞ்சம் ரிப்பல் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகே, நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுவீங்க, ஓகே அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம அதிக லவ் கொடுத்தா நம்ம கூட திருப்பி வந்துடுவாங்க, ஸோ அதிக லவ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்க நம்மகிட்ட திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதிக லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதிக லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதிக லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதிக லவ் நீங்கள் கொடுக்குறத தாண்டி இவங்க இதெல்லாம் அப்போ தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்கல்ல, ஸோ அவங்க இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லவ் அதிகமாக தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகி தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, லவ் கொடுத்தா சரியாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் லவ் கொடுத்தா சரியாக போகாது. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு உங்கள் லவ் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்காதனால தான் இன்னும் கொடுத்தா சரியாக போய்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆன்ஷியஸாக தான் ஆள். ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பார்ட்னர் முக்கால்வாசி டைம் அவாய்டண்ட்டாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஆன்ஷியஸாக இருந்தீங்க, அட்டாச்சாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணவங்க அவாய்டண்ட்டாக தான் இருப்பாங்க. இது ஒரு நிசர்த்தமான உண்மை. ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா உங்களோட பொலாரிட்டிஸை மேட்ச் பண்ணுறதுக்கு தான். அதாவது உங்களுக்கு லவ்வில் இருக்கிற அப்சஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்சஷன் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த அவாய்டண்ட் அட்ராக்ட்ஸ் ஆன்ஷியஸ் பீப்புள். ஓகே, லவ் கம்மியாக தரவங்கள தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அது உங்களுக்கு பழகிருச்சு, அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி நடக்குது. ஓகே, இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும். ஓகே, இது ரொம்ப ஒரு கீ பாயிண்ட், இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னன்னா மொதல் விஷயம், இந்த ஆன்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஏன் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, சின்ன வயசில் நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை அப்படின்னா டீச்சர்ஸோ இல்லை அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஓகே குறிப்பாக எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சு சொன்னால் புரியும். அதாவது இப்போது உங்களோட எக்ஸ் பார்ட்னர் இருக்காங்க, ஓகே நீங்கள் இருக்கீங்க. ஓகே, என்னென்னா இப்போ உங்களோட எக்ஸ் பார்ட்னர் தள்ளி தள்ளி போவாங்கன்னு சொன்னேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ. ஓகே, இப்போ என்னென்னா உங்களோட எக்ஸ் பார்ட்னருக்கு ஓகே ஏன் தள்ளி போகிறாங்கன்னா நீங்கள் லவ் கொடுக்குறீங்க, லவ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு என்னென்னா இவங்க தள்ளி போகிறாங்க, நம்ம அதிகமான லவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, நீங்கள் லவ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவங்க கூட இருப்பாங்கன்னு தோணுது. ஓகே, அப்போ தான் நம்ம அவங்கள இன்னும் நம்மளை அதிகமாக லவ் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்மளை இன்னும் அவங்க விட்டுட்டு போகாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலிடேஷனுக்காக, ஓகே அந்த வேலிடேஷன் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், வேலிடேஷன் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நீங்கள் இந்த ஓவர் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சின்ன வயசில் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அப்பா இருந்திருப்பார், ஓகே உங்கள் அம்மா இருந்திருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th வந்துட்டு நிறைய மார்க் எடுத்ததாக இருக்கலாம், இல்லை 10th நிறைய மார்க் எடுத்ததாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பையனாக நல்ல பொண்ணாக இருந்ததாக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்துட்டு யூ ஆர் நாட் குட் இனஃப் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்துட்டு உங்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பாங்க. ஓகே, நீலாம் ஒன்றுமே இல்லைடா, வேஸ்ட்டடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக
உங்களை ப்ரூவ் பண்ணணும், உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், உங்களை அவங்க ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களை எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, ஓகே, எவ்வளோ ட்ராமாஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஓகே, அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு குட் பீப்புளாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஓகே, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகே, இப்போ என்னன்னா அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ லவ் வேணால் தரத்துக்கு ரெடியாக இருப்பீங்க, எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க, எவ்வளோ ட்ராமாஸ் தந்தாலும் அதை வாங்கிக்க ரெடியாக இருப்பீங்க, எவ்வளோ பண்ணாலும் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, எந்த ஒரு இதனால தான் உங்களுக்கு இந்த பெயின் இருக்கு. ஓகே, இது உங்களோட சைல்டுஹுட் வூண்ட், உங்களோட சின்ன வயசுலேயே இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் ஆன்ஷியஸாக இருக்கீங்க. இதனால தான் உங்களால் அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியல. இப்போது டிட்டாச் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சதை சொல்லித்தரேன். ஏன்னா என்னால் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ பெருசாக கூட மேட்டர் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் லெக்சராக போகும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கலாம். என்னென்னா அவேர்னஸ். ஓகே, அதாவது இப்போது உங்களை விட்டு உங்களோட பார்ட்னர் போகும்போது வாட் யூ ஃபீல்? ஆன்சைட்டி. ஓகே, ஆன்சைட்டி is nothing but an emotion. Obviously it's an emotion. Okay, imagine you are going on a roller coaster. Okay, நான் பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், ஸ்டாப் இட். ஓகே, இப்போ ரோலர் கோஸ்டரில் இப்படி போகிறீங்க. ஓகே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். நான் யூடியூப் வீடியோலேயே நான் ஏதோ ஒரு வீடியோவில் போடுவேன். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான், திருப்பி கேளுங்க. என்னென்னா இந்த ரோலர் கோஸ்டரில் ஏறி போயிட்டே இருக்கீங்க. கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்துட்டு நிற்கிது வண்டி, சல்லுன்னு கீழே இறங்குது. கரெக்டாக நான் இந்த பாயிண்டில் உங்களை நிறுத்திட்டு ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று அட்ரினலினாக இருக்குது, இல்லை அப்படின்னா த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் அந்த ரோலர் கோஸ்டர் கிடையாது. இப்போ என்னென்னா அவங்க போயிட்டாங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி வருது இல்லை? ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சுச்சுவேஷன் தான் உங்களை அப்படி ஃபீல் பண்ணதை வெளியே, நீங்கள் அந்த ஆன்சைட்டி கிடையாது. ஓகே, நீங்கள் அந்த எமோஷன் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரொம்ப சோகமான ஆள், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். யூ ஆர் நாட் டிப்ரெஸ்ட். ஓகே, நீ டிப்ரெஸ்டாக இல்லை, உன்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நீ அந்த டிப்ரெஷன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. ஓகே, நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒழிய அது நீ கிடையாது. திருப்பி சொல்கிற, நீ கிடையாது, அது நீ கிடையாது, நீ கிடையாது, கிடையாதுடா, நீ கிடையாதுடா. ஓகே, ஸோ உங்களோட மைண்டுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை சொல்லணும். ஒரு டைமும் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழுக வந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, துயரமாக இருந்தாலும் சரி, அந்த வலிகளை அனுபவிங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக. பட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நானே கிடையாது, நான் இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க, அவேர்னஸ் கொண்டு வாங்க. ஓகே, இந்த அவேர்னஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தான் யூ வில் சேஞ்ச் எவ்ரிதிங். ஓகே, ஸோ சொல்லிட்டேன். இதுதான் மொதல் விஷயம், இந்த அவேர்னஸ் கொண்டு வரது தான். என்னென்னா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பி சொல்லிட்டேன், நான் பையனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலது பொண்ணுக்கான வீடியோலாம் இல்லாமல் இல்லை. நான் பையன், அதனால் பையனுக்கான வீடியோ சொல்கிறேன். இது பொண்ணுக்குன்னா நம்ம பொண்ணாக இருந்ததுன்னா பொண்ணுக்காக சொல்லியிருப்பேன். ஓகே, பொலாரிட்டி மாறுது. ஸோ அப்படியே நீங்களும் திங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லாட்டி ஃபெமினிஸ்ட்லாம் வந்து கத்துறீங்க கமெண்ட் செக்ஷனில், இல்லை அப்படியே பசங்களாம் வந்து கத்துறீங்க, என்னத்தான் சொல்கிறதுனே தெரில. சரி, மெத்தட். நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் பார்த்தேன். ஓகே, அந்த சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என்னென்னா அந்த ஆள் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, தாட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் ஆகுதோ, எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கோ, எப்போல்லாம் ரொம்ப உங்களுக்கு அழுக வர மாதிரி இருக்கோ, எப்போல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, ஒன்றும் இல்லை, இப்படி உங்களோட கையை எடுத்துக்கோங்க, உங்கள் நெஞ்சில் அப்படி வச்சுக்கோங்க, ஒன்று இப்படி பொறுமையாக தேய்ங்க. ஓகே, இப்படி தேய்ச்சிட்டு அந்த எமோஷனை ஃபீல் பண்ண சொன்னல, ஃபீல் பண்ணுங்க. ஓகே, ஆனால் அந்த அவேர்னஸ் அப்படியே கொண்டு வாங்க. ஓகே, நான் இப்போ அழுகிறேன், என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் அழுகிறேன், ஆனால் நான் இந்த அழுகை கிடையாது, நான் இந்த சோகம் கிடையாது, நான் இந்த துக்கம் கிடையாது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன்,
ஸோ எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒழிய அது நான் கிடையாது. இப்படி சொல்லிவிட்டு உங்கள் நெஞ்சை இப்படி தடவி கொடுத்தீங்கனாலோ இல்லை இப்படி ரப் பண்ணிங்கனாலோ சரி, யூ வில் கெட் பெட்டர். நிஜமாக நான் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் தயவு செஞ்சு அதை பண்ணி பாருங்கள், இட் வில் ஒர்க் ஃபார் யூ. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த விஷயம் ஒன்றும் இல்லை, என்னோடய சோல் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்துட்டு வர மார்ச் 18 அப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 9 ஸ்லாட் தான் பாக்கி இருக்குது. ஆல்ரெடி ஒரு 300 பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுவோம்.